வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளுக்கு தேர்வே இல்லாத நேரடி நியமனம் மூலமாக பணி வாய்ப்பு வழங்கப்பட இருக்குது. அது பற்றின முக்கியமான செய்தி தான் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக அறநிலையத்துறை, சுகாதாரத்துறை, பிடிஓ ஆஃபீஸ் இது மாதிரியான தமிழக அரசினுடைய முக்கியமான துறைகளுக்கான வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசு பணியாளர்களை தேர்வு செய்கிறதுக்கு பல்வேறு தேர்வு அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம், அதன் மூலமாகவும் எம்ஆர்பி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அந்த அமைப்பு மூலமாகவும் இது மாதிரி பல்வேறு துறை சார்ந்த அரசு வேலைகளுக்கு அந்தந்த தேர்வு வாரியங்கள் மூலமாக தேர்வானது நடைபெறும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பு, இந்த துறையில் ஒவ்வொரு வருடமும் பல்வேறு பதவிகள் அறிவிக்கப்பட்டு தேர்வு இல்லாமல் நேரடியாக நியமனம் செய்யப்படுவாங்க. சுகாதாரத்துறையிலும், அதாவது மாவட்ட சுகாதார சங்கங்கள் மூலமாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இப்படி பல்வேறு நிறுவனங்களுக்கு வேலைவாய்ப்பானது அறிவிக்கப்பட்டு அதற்கான நியமனமும் நடைபெறும். தமிழக அரசினுடைய அறநிலையத்துறைக்கும் பல்வேறு பதவிகள் தொடர்ச்சி அறிவிக்கப்பட்டு, அதாவது பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கோயில்களுக்கு மின் ஊழியர்கள், தட்டச்சர், எழுத்தர், அர்ச்சகர், இப்படி பல்வேறு பதவிகளுக்கு நியமனமானது தொடர்ந்து நடைபெறும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த அரசு துறைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகள், அதாவது பஞ்சாயத்து அலுவலகம், மாவட்ட பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையம், அதே மாதிரி மாவட்ட குழந்தைகள் நல மையம் மற்றும் நீதிமன்ற வேலைவாய்ப்பு, இப்படி பல்வேறு அரசு துறை வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு அதில் பல்வேறு பதவிகள் தேர்வு மூலமாகவும் நியமனம் செய்யப்படுவாங்க. அதே நேரத்தில் பல்வேறு பதவிகளுக்கு தேர்வு இல்லாத நேரடி நியமனமாகவும் நடைபெறும். ஆனால் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே நமக்கு இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதுனால இது மாதிரியான அரசு பணிகளுக்கான அறிவிப்பானது நமக்கு வெளியிடப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தேர்தல் அந்த ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சில தினங்களில் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்றது திரும்ப பெறப்படும். ஸோ அதற்கு பின்னால் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகள் சார்ந்த வேலைவாய்ப்பானது தொடர்ந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 8th, 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி இது மாதிரியான கல்வி தகுதி உள்ள தேர்வர்கள் நேரடியாக, அதாவது எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாமல் கல்வி தகுதியில் அடிப்படையில் வேலையில் சேர்கிறதுக்கான பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகலாம். ஸோ நீங்கள் ஒரு அரசு பணியில் சேரணும் அப்படின்றது எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் இல்லாமல் பல்வேறு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள், குறிப்பாக டிரைவர் இது மாதிரியான வேலைவாய்ப்புகளுக்கு நேரடியாக கல்வி தகுதி அடிப்படையில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரியான தகுதி உடையவங்க, குறைந்தபட்சமாக 8th, 10th அது மாதிரி படித்தவங்க, டிரைவிங் வச்சுருக்கீங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அதேமாதிரி உங்களுக்கு ப்ளம்பிங்கில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கிறீங்க, அல்லது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரியில் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில், குறிப்பாக அறநிலையத்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை இது மாதிரியான துறைகளில் நீங்கள் நேரடியாக நியமனம், அதாவது எழுத்து தேர்வு இல்லாமல் நேரடியாக நம்ம கல்வித்தகுதி அடிப்படையில் சேர்றதுக்கான பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ந்து அடுத்தடுத்து வெளியாக இருக்குது. ஸோ நீங்கள் அரசு துறையில் வேலையில் சேரணும் அப்படின்ற இந்த எண்ணத்தில் இருக்கிற ஒரு தேர்வராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தயாராக இருக்கலாம். உங்களுக்கான அறிவிப்புகள் அப்படின்றது தொடர்ந்து வெளியாகும். ஸோ நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 2024 உங்களுக்கும் அரசு பணி நிச்சயம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பல்வேறு அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் பற்றி நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.